மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல் தகனம் செய்யப்பட்டது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காவியா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவியா, கூடுதல் விவரங்கள். வணக்கம். முன்னாள் பிரதமரான மன்மோகன் சிங் உடலானது தற்போது முழு அரசு மரியாதையுடன் 21 குண்டுகள் முழங்க தற்போது தகனம் செய்யப்பட்டிருக்கிறது. உலக நாடுகள் போற்றும் பொருளாதார வல்லுநராக திகழ்ந்த மன்மோகன் சிங் தொடர்ந்து பல்வேறு பொறுப்புகளில் வகித்து வந்தார். தொடர்ந்து இந்தியாவின் சீர்திருத்தவாதிகளில் முக்கியத்துவம் வாய்ந்தவராகவும் அவர் பார்க்கப்பட்டு வந்தார். இந்த நிலையில்தான் முன்னதாக நேற்று முன்தினம் அவர் வயது மூப்பு மற்றும் தொடர்ந்து உடல் பிரச்சனைகள் காரணமாக அவர் காலமானார். தொடர்ந்து அவரது மறைவுக்கு பல்வேறு உலக தலைவர்களும் தேசிய தலைவர்களும் பிரபலங்களும் தங்களது இரங்கல்களை தெரிவித்து வந்திருந்த நிலையில் தொடர்ந்து அவரது இறுதி ஊர்வலமானது இன்று டெல்லியில் நடைபெற்றது. காங்கிரஸ் தலைமையகத்திலிருந்து தொடர்ந்து யமுனை நதிக்கரை வரை நடந்த இந்த பேரணியின் போது பல்வேறு திரளான ஆயிரக்கணக்கான காங்கிரஸ் தொண்டர்கள் பங்கேற்றிருந்தனர். இதையடுத்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து அங்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, அதே போன்று சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் அஞ்சலி செலுத்தியிருந்தனர். சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக நடந்த இந்த நிகழ்வில் தொடர்ந்து குடியரசுத் தலைவரும் பிரதமர் நரேந்திர மோடியும் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் அவரது உடலுக்கு 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் அவருக்கு இறுதி அஞ்சலியானது செலுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்தியாவின் தலைமை பொருளாதார ஆலோசகர், இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர், நிதித்துறை செயலர், பல்கலைக்கழக மானிய குழுவின் தலைவர் போன்ற பல்வேறு உயர் பதவிகளை வகித்த மன்மோகன் சிங் பொருளாதாரத்தில் புலியாகவும் அறியப்பட்டிருந்தார். இந்தியா மிக கடுமையான பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்த காலகட்டத்தில் நரசிம்மராவ் அமைச்சரவையில் முதலில் அவர் நிதியமைச்சராகவும் இருந்தார். 1932ஆம் ஆண்டு மேற்கு பஞ்சாபில் உள்ள கா என்னும் ஊரில் பிறந்த அவர் தொடர்ந்து 1971ஆம் ஆண்டு இந்திய வர்த்தக அமைச்சகத்தின் ஆலோசகராக அரசு பணியில் சேர்ந்திருந்தார். தொடர்ந்து 1972ஆம் ஆண்டு மத்திய நிதி அமைச்சகத்தின் தலைமை பொருளாதார ஆலோசகராக அவர் நியமிக்கப்பட்டிருந்தார். தொடர்ந்து அவர் நிதியமைச்சராக பதவியேற்ற பின் நரசிம்மராவ் அமைச்சரவையில் மன்மோகன் சிங் நிதி அமைச்சராக பணியாற்றினார். முதல் முறையாக மாநிலங்களவை உறுப்பினராகி அமைச்சரவையில் அவர் தொடர்ந்த போது தேர்ந்த பொருளாதார வல்லுநரான மன்மோகன் சிங் இந்தியாவின் பொருளாதார தாராளமயமாக்கல் கொள்கையின் ஆரம்பத்தில் பெரும் பங்கு வகித்திருந்தார். தொடர்ந்து பொருளாதார சீர்திருத்தங்களை மேற்கொண்டதன் வாயிலாக இந்தியாவின் வளர்ச்சிக்கு அவர் அடித்தளம் அமைத்தார் என்றே கூற வேண்டும். சிறந்த நிதி அமைச்சருக்கான ஆசியா மணி அவார்டு விருதை தொடர்ச்சியாக 2 முறை அவர் பெற்றிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. 2004 லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி அதிக இடங்களில் வென்ற நிலையில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி பிரதமர் பொறுப்பேற்க மறுத்ததால் மன்மோகன் சிங் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார். அந்த வகையில் ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் என அவர் வர்ணிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு 10 ஆண்டுகள் அவர் பிரதமராகவே தொடர்ந்தார். 2004 முதல் 2014ஆம் ஆண்டு வரை நாட்டின் பிரதமராக இருந்து அவர் வழிநடத்தினார். பிரதமராக பொறுப்பேற்றதும் பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சீர்திருத்தங்களை அவர் மேற்கொண்டிருந்தார். இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் மக்களவை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து அவர் ஓய்வு பெற்றிருந்தார். தற்போது 92 வயதாகும் அவர் கடந்த சில மாதங்களாக வயது மூப்பு காரணமாக பல்வேறு உடல்நல பிரச்சனைகளால் அவர் பாதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில்தான் வயது மூப்பு காரணமாக நேற்று முன்தினம் அவர் தனது இல்லத்தில் உயிரிழந்தார். டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அவர் உயிரிழந்தார். இதையடுத்து தொடர்ந்து நாடு முழுவதும் பல்வேறு தரப்பு மக்களும் பல்வேறு தரப்பு பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் அவருக்கு இரங்கல் தெரிவித்து வந்திருந்தனர். இந்த நிலையில்தான் அவரது இறுதி ஊர்வலம் மற்றும் இறுதிச் சடங்கு நிகழ்வானது தற்போது டெல்லியில் உள்ள யமுனை நதிக்கரையில் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு முக்கிய தலைவர்கள் பங்கேற்று தங்களது இறுதி அஞ்சலியை செலுத்தியிருந்த நிலையில் அவரது உடலுக்கு 21 குண்டுகள் முழங்க ராணுவ மற்றும் அரசு மரியாதையுடன் அவரது உடலானது தகனம் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி காவியா.
வணக்கம்.